ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாக்யா பேசுகிறேன். பாலக்காடு பாக்யா. இது ஏன் ஒன் வாய்ஸில் வந்திருக்கேன்னா, என்னோடய பழைய ஐடி, யூடியூபோட ஐடி இதாகிடுச்சு. அது பிளாக் ஆகிடுச்சு. அந்த இமெயில் ஐடியில் எதுவுமே எனக்கு பண்ண முடியல, பழைய இமெயில் ஐடியில். அதனால் ஃபுல்லாக அது இது பண்ணிவிட்டு புது இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்தோம்னா யூடியூப்பில் இருக்கிற எல்லா அதுவும் பழைய யூடியூப் வீடியோஸ் எதுவுமே காணும். எனக்கு அது வேறு கஷ்டம் இல்லை. அதில் வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தேன். ஒரு 90,000 வியூவர்ஸ் வேறு வந்துச்சு. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் கம்மியாக இருந்தாலும் லைக்கும் கம்மியாக இருந்தாலும் வியூவர்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாங்க. அது ஒரு சங்கடம் வேறு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணப்போ தான் சரி ஓன் வீடியோ போட்டுடலாம். நம்ம ஆளுகள்லாம் வீடியோ இப்போது கொஞ்ச நாளாக வீடியோ போடுறதும் கம்மி தான். நான் அந்தளவுக்கு ஓரளவுக்கு மனசு ஒரு சங்கடமாக இருக்குது. அதனால தான் இப்போ என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியல. பழைய மாதிரி ஆதரவு நீங்கள் தரணும். வியூவர்ஸ் எனக்கு ஆகணுன்னா நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதில் வீடியோ போடுறதுனால கொஞ்சம் மனசுக்கு அமைதியாக சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் வீடியோ போடுறேன். அதனால் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். பழைய வீடியோஸ் எல்லாம் போனதுனாலே ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துல போகும்போதெல்லாம் போட்டதெல்லாம் போயிடுச்சு. இப்போ இப்போ 2-3 நாளாக யூடியூப்பில் எதுவுமே போட முடியல. இப்போ ஒரே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது 11 பேர் தான் பார்த்துருக்குறாங்க. என்னடா பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குது. எப்படியோ ஓரளவுக்கு வந்தது. ரொம்ப சங்கடமாக இருக்குது கைஸ். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இனிமேல் வீடியோ போடுறத ஷார்ட் வீடியோ தான் போடுறேன். லாங் வீடியோ போட்டதில்லை. ஒன் வாய்ஸும் அதிகமாக வந்ததும் இல்லை. நீங்கள் தான் இனிமேல் நான் போடுற ஷார்ட் வீடியோவுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோஸ் போட்டதில் ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இப்போ நம்ம திருச்சி சாதனா அக்கா மாதிரியும் நம்ம ரவுடி பேபி சூர்யா அக்கா மாதிரியெல்லாம் நம்மளால் வர முடியாது. ஏன்னா அவங்க வேறு லெவல். இருந்தாலும் அவங்களெல்லாம் பார்க்குற போது என்னையும் ஒரு பார்வை பார்த்துருங்க கைஸ். எனக்கு அதுதான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.